கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 25 வரை. தியானத்திற்கான தலைப்பு தேவ ஆலோசனை. கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். 2 சாமுவேல் 5:24. நாம் புதிதாக ஒரு இடத்துக்கு போக வேண்டி இருக்கும் போதோ அல்லது ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டி இருக்கும் போதோ யாராவது ஒருவர், நான் முன்னமே போய் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிறேன், நீங்கள் மெதுவாக வாருங்கள் என்று நமக்கு சொல்வாரேயாகில் அதை போன்ற ஒரு ஆறுதலான வார்த்தை எதுவுமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு எப்போதாவது ஏற்பட்டிருக்கிறதா? பெலிஸ்தரை முறியடிக்க போகும் முன்னர் தேவ ஆலோசனையை பெற்றான் தாவீது. அவனுக்கு சரியான வழிநடத்துதலை கொடுத்த தேவன் அத்தோடு இன்னும் ஒரு காரியத்தையும் கூறுகிறார். முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்கிற இரைச்சல்களின் ஓசையை நீ கேட்கிற போது புறப்பட்டு செல். அப்பொழுது பெலிஸ்தரை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீர்களா? தாவீதுக்கு முன்பாக அவனுக்காய் போர் செய்ய கர்த்தர் புறப்பட்டு விட்டார். ஆனால் அதற்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்பட்டது. அந்த ஓசையை கேட்கும் போதுதான் தாவீது புறப்பட வேண்டும். நாம் எப்போதாவது தேவ ஆலோசனையை பெற அவர் பாதத்தண்டைக்கு போனதுண்டா? நமக்காக காரியம் செய்ய தேவன் முன்னே செல்வார் என்று நாம் விசுவாசித்ததுண்டா? நாம் தேவனோடு நெருங்கிய உறவு கொண்டிருந்தால் இவ்விதமான அனுபவங்கள் நமது வாழ்விலும் நிகழ வேண்டும். நாம் ஆராதிக்கும் தேவன் எங்கோ இருந்து கொண்டு நம்மை நோட்டம் விட்டு கொண்டிருப்பவர் அல்ல. அவர் நம்மோடு, நம் மத்தியில், நம் உள்ளத்தில் வாழுபவர். அவரோடு நாம் பேச வேண்டும். அவர் நம்மோடு பேசுவதையும் நம்மை வழிநடத்துவதையும் நாம் நமது அன்றாட வாழ்வில் உணர வேண்டும். இவ்விதமான உறவு நமக்கும் தேவனுக்கும் இடையில் கட்டப்பட்டு எழுப்பப்படாவிட்டால் பயனில்லை. அன்பானவர்களே, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று கூறிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். மனுஷரின் ஆலோசனைகளை மாத்திரம் சார்ந்திராமல் தேவ ஆலோசனையை பெற்று அவர் சொற்படி வாழ்ந்திட பிரயாசப்படுங்கள். அவர் நமக்கு தரும் நல்ல ஆலோசனைகள் அவருடைய வார்த்தையாகிய வேத புத்தகத்திலே உண்டு. அதனை அனுதினமும் வாசியுங்கள், தியானியுங்கள், வாழ்விலே கடைபிடித்து அவர் ஆலோசனையின்படி வாழ்ந்திடுங்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். சங்கீதம் 32:8. ஜெபம் செய்வோமா? ஆலோசனையில் ஆச்சரியமான தேவனே, என் மேல் கண்ணை வைத்து எனக்கு எப்போதும் ஆலோசனை தந்து உமது வழியில் என்னை நடத்தும். ஆமேன்.